ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் 2013 இருந்து 2020 வரைக்கும் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின் பேப்பரை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3ல் 2021, 22, 23, 24 இதுவரை கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டினை அப்புறமே பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின்: எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய மாநில தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட விதி 76. 2. பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. 3. நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அது அமெரிக்கா. 4. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அவர் தான் ராம்நாத் கோவிந்த். அடுத்ததாக பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 370 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜம்மு மற்றும் காஷ்மீர். விதி 353 ஆளுநர். விதி 363 அது முதலமைச்சர். விதி 170 சட்டப்பேரவை. உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இதில் எது சரின்னு பார்த்தோம்னா அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் என்பது இதற்கான சரியான கூற்று. அடுத்தது, நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எவ்வளவு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாதங்கள். பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். 2. நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இரண்டுமே சரியான விடை. 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரியான விடை. நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடமே உள்ளது. அடுத்தது, கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். காரணம், அவர் மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ சரி, கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்தா, எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தால் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதுதான் மத்தியில் இரட்டை ஆட்சியும் மாகாணத்தில் மத்தியில் இரட்டை ஆட்சியும் மாகாணங்களில் தன்னாட்சியும் ஏற்படுத்தியது. அடுத்ததான், ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 12. அடுத்ததா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? அது 23 மற்றும் 24. ஒரு ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவசர நிலை காலங்களில். ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் அவசர காலங்களில். கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி. இதில் எது தவறாக குறிப்பிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் வாழும் உரிமை விதி 14 அப்படிங்கிறது தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றது பாருங்கள், பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15 தான். கூட்டம் கூடும் உரிமை விதி 19 தான். அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை விதி 32. இதுவே இந்த விதி 32ல் உயர்நீதிமன்றங்களுக்கான இந்த நீதி பேராணையை பற்றி குறிப்பிடுவது 226. உச்ச நீதிமன்றத்துக்கான நீதி பேராணை விதி 32 தான். அடுத்ததாக பொறுத்துக, இந்திய அரசு கணக்கு தலைவர், நிதி ஆணையம், நிர்வாக தீர்ப்பாயம், மத்திய அரசு பணி தேர்வாணையம். இதை பொறுத்தனோம்னா இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் யாருன்னா விதி 148, நிதி ஆணையம் விதி 280, நிர்வாக தீர்ப்பாயம் இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படின்பாங்க. இது விதி 323A. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்னன்னு பார்த்தோம்னா விதி 315. அடுத்ததா, இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துங்க இன்னொரு தடவை. இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்திய அரசு சட்டம் 1909 1909. அடுத்ததா,
இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வர் குழு எலக்டோரல் காலேஜ் அப்படிம்பாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரிகளுக்கு சிறப்பு தொகுதி என்பது இதுக்கான தவறான கூற்று. சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது ரைட்டு, சட்டத்தின் எழுச்சி அப்படிங்கிறதும் ரைட்டு, சட்டம் மேன்மையானது என்பதும் சரியான விடைதான். கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒற்றை தலைமை என்பது பாராளுமன்ற முறையில் இல்லாதது. எது பாராளுமன்ற முறையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி, பிரதமரின் தலைமை, கீழவையை கலைக்கும் அதிகாரம், இதெல்லாம் பாராளுமன்றத்திட்ட இருக்கு. அடுத்து 1969 டாக்டர் PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 18, 1947 இயற்றப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆர்டிக்கல் 51A பார்த்துக்குங்க. அது எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து 51ஓட நேரும். அதுக்கப்புறம் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும். அடுத்ததா அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 331. விதி 331. இதை இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் வந்து விதி 331. நிதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு USA அமெரிக்கா. 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூது குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 பேர். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி 22A என்பது சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்ததா அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுவர் யார்? அவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அது 17. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை 17. அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? விதி 280 நிதி ஆணையம் என்பதும் சரியான விடை, விதி 315 மத்திய தேர்வாணையம் என்பதும் சரியான விடை, விதி 324 தேர்தல் ஆணையம் என்பதும் சரியான விடை, விதி 328 தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் என்பது தவறான விடை. அடுத்ததா 42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1976. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது டெல்லி. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது குடியரசுத் தலைவர். 52வது அரசியலமைப்பு திருத்த 1985 எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம். இன்னொரு தடவை பாருங்கள், 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கட்சித்தாவல் தடை சட்டம். ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றன. 1/3 ஞாபகம் வச்சுங்க, 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றன. ராஜ்யசபாவில் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 250. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? 62 வயது வரை. அடுத்ததா வரவு செலவு கூட்டத்தொடர் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது பிப்ரவரியில் நடக்கும். பருவகால கூட்டத்தொடர் அது ஜூலையில் நடக்கும். பண மசோதா மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் அது நவம்பரில் நடக்கும். அப்போ 2314 ஆப்ஷன் ஏ.
தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1958 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜருடைய காலத்தில். இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் என்ன பார்த்தோம்னா 44வது சட்ட திருத்தம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாசிஃபைடு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஆஸ் ஃபாலோஸ். மொத்தம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 6. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும் என்பது சரியாக தவறா? காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இதில் 2 ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதின் சரியான விளக்கம் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக பின்வரும் நிலைகளில் எது சரியானது அல்லது எது தவறானது? இரண்டுமே ஒன்று தான். இதுக்கு எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தவறான விடை. எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற எல்லாமே சரி தான். எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகளை நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரண்டும் இருக்கும். சமத்துவ உரிமை என்பது அடிப்படை உரிமை. அடுத்ததா நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 250. நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்களுக்கு மட்டும் தாமதப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 14 நாட்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது 2 மட்டும், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள். முன்னதான் பார்த்தோம் 51 ஏ. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பு பெற்றுள்ளது? ஆர்டிக்கல் 370. இதை இப்போ தடை செஞ்சுட்டாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2019 நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் லாஸ்கி. நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என்று கூறியவர் லாஸ்கி. அடுத்தது கீழ்வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா அது கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் இதோட சிறப்புத்தன்மை. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? அது பார்லிமெண்ட்டுக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? பாராளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். நாம் ஒவ்வொரு டைமு மக்களவைன்னு நினைப்போம், இல்லைன்னா பிரதம அமைச்சர் நினைப்போம். ஆனால் பாராளுமன்றத்திற்கு தான் இவங்க கூட்டாக பொறுப்புடையவர்கள். இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? 1998 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். லோக் ஆயுக்தா அமைப்பு முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. முகவரியின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜவஹர்லால் நேரு. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 311. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது விதி 311. அடுத்தது பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983, காவல் சட்ட வரைவு குழு 2005, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குழு 1978, மத்திய மாநில உறவுகள் 1983. இது என்னென்னு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகள் 1983 ஆர்எஸ் சர்க்காரியா அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்னா ஆப்ஷன் பி. இதை ஒன்று மட்டும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பொருளாதார ஆய்வுக்குழு யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்கே ஜா. காவல் சட்ட வரைவு குழு 2005 யாருன்னு பார்த்தோம்னா சோலி ஜோராப்சி. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குழு 1978 அசோக் மேத்தா. அடுத்தது கீழ்வரும் எந்த மசோதா பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மைக்கு வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில்
தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மைக்கு வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா. இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதி 368. கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒற்றை அரசாங்கம் தான். இதற்கான சிறப்பு அமைப்பு இல்லை. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்களுக்குள். கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் விதி 360. இது இன்னும் ஒரு முறை கூட இந்தியாவில் அமல்படுத்தப்படவில்லை. அடுத்தது மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர், கவர்னர் அப்படிம்பாங்க. அடுத்தது தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? இது தெலுங்கு. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரோடோட்டஸ். இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா ஆக்ட் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இது என்னென்னு பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 6வது அட்டவணையில் மாநில அரசு பற்றி விவரிக்கும். 5வது அட்டவணையில் மத்திய அரசு பற்றி விவரிக்கும். இதுவே 6 5 கூட்டினா 11. அட்டவணைன்ட்டேன். இது பகுதி. 6வது பகுதியில் மாநில அரசு பற்றியும் 5வது பகுதியில் மத்திய அரசு பற்றியும் 11வது பகுதியில் மத்திய மற்றும் மாநில உறவுகளை பற்றியும் விவரிக்கும். எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்திற்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யார்? ஏவி டெய்சி. பொது உடைமை அரசு நிலவாத நாடு பொது உடைமை அரசு நிலவாத நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜப்பான். குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் 42வது திருத்தம். 42வது திருத்தம் யாருடைய கமிட்டியின் பரிந்துரைன்னு பார்த்தோம்னா சுவரன் சிங் கமிட்டி. அடுத்தது பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன்னனுமதி தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருடைய முன்னனுமதி. ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். அடுத்து அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆளுநர். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? அவர்தான் ஆளுநர். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரிட்டன். இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அடுத்ததா ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்பர் ஹவுஸ், அதாவது மேலவை. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் மேலவை. லோக்சபா அப்படின்னா அது கீழவை. செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா சகானி விசஸ் இந்திய யூனியன். செழுமை அடுக்கினர் என்பது இந்திரா சகானி மற்றும் விசஸ் இந்திய யூனியன் என்ற வழக்கில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து முதல் சட்டத்திருத்தத்தை பற்றிய வாக்கியங்களில் எது அல்லது எவை உண்மையானவை? 2 மற்றும் 3 ஆகியவை மட்டும் சரி. என்னன்னு பார்த்தோம்னா முதல் சட்டத்திருத்தம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது என்பது சரியான விடை. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது என்பதும் சரியான விடை. முதல் சட்டத்திருத்தம் 1951 இயற்றப்பட்டிருக்கும், 52 கிடையாது. அடுத்து இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாடுகளை செலுத்தும் இவர் வழியே ஆகும். யாருடைய இதுன்னு பார்த்தோம்னா நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழி. யாருடைய கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா தி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்பது சரியான விடை. அடுத்து இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? விதி 148. அடுத்தது கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக.
உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி கூறுகிறது. இரண்டாவது, உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது. 3, பாராளுமன்றம் அகில இந்திய பணிகளின் சட்டத்தை 1952 ஆண்டு இயற்றியது. 4, உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 4 மட்டும். விதி 370 தான் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது. பாராளுமன்றம் அகில பணிகள் சட்டத்தை 1952 ஆண்டு இயற்றியது என்பது தவறான விடை. அடுத்ததா, அரசியல் சாசன விதி. அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 243. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் இயற்றப்பட்டது. இந்த 243B 73 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பஞ்சாயத்து ராஜ். அடுத்ததா, கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா என் கோபாலசாமி ஐயங்கார். கீழ்வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர் அப்படின்னு பார்த்தோம்னா என் கோபாலசாமி ஐயங்கார். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது என்பது இதற்கான சரியான விடை. அடுத்து, ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 29(1). அடுத்ததா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை யாருன்னு பார்த்தோம்னா பட்டாபி சீதாராமையா அவங்க தான். மற்றவங்களாம் இருந்தாங்க. யாராருன்னு பார்த்தோம்னா KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி. அடுத்ததா, அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலமாகும். 2, வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகில் தெளிகிறது. இதில் மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரிதான். 1986 ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எப்படின்னு பார்த்தோம்னா 1986. என்ன குழு அப்படின்னு பார்த்தோம்னா எல்எம் சிங்வி குழு 1986 கொண்டு வந்திருப்பாங்க. எல்எம் சிங்வி குழு. அடுத்ததா, அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்பது சரியான விடை. அடுத்ததா, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. முதல் பட்டியல், 11ஆம் பட்டியல், 7ஆம் பட்டியல், 8ஆம் பட்டியல் அப்படின்னு. நம்மளுக்கு முதல் பட்டியல் என்ன அப்படின்னா அது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். 11ஆவது பட்டியல் பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே ஐயான அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடும். 8ஆம் பட்டியல் மொழிகளை பற்றி குறிப்பிடும். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா, கீழ் வருவனவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா அது நீதி சமத்துவம் என்பது சரியான விடை. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, அதில் உள்ள தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த LGBTQவை பற்றி இந்த வருஷம் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக தான், அதாவது ஒரு 6 மாதம் இருக்கும், 6 மாதத்திற்கு முன்னாடி தான் இந்த LGBTQவை பற்றி ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். நடப்பு செய்திகளில் வந்த இ.த.ச. 370 இந்திய தண்டனை சட்டம் 377 பற்றிய நிகழ்வானது LGBTQ உரிமைகளுடன் தொடர்புடையதாகும் என்பது சரியான விடை. ஜோசப் சாயின் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கு இந்திய தண்டனை சட்டம் 497 தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்திய இளம் வழக்கறிஞர் எதிர்
கேரள அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையதாகும் என்பதும் சரியான விடைதான். இந்த லாஸ்ட் யஷ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா அரசு என்ற வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையதாகும் என்பது தவறான விடை. அடுத்தது, நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது சட்ட உறுப்பு 50. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தோம்னா 1962. அடுத்ததா, செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது விரைவாக நீதி வழங்குவது என்பது சரியான விடை. அடுத்ததா, பல்வேந்தராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பற்றி பரிந்துரைச்சிருப்பாங்க. இதுவே தமிழ்நாட்டிலையும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இருக்குது. அடுத்தது, நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்று யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. 2. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். 3. சுவரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. 4. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை உரிமைகளை தான் நிலைநாட்ட முடியும். முதல்ல என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது என்பது தவறான விடை. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் சேர்த்திருப்பாங்க. அடுத்தது, அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எது? என்னென்னு பார்த்தோம்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது. 2. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது. இது சரியான வாக்கியம். இரண்டுமே சரிதான். இது எந்த விதின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ இது எல்லாமே கேட்டு முடிச்சிட்டாங்க, இன்னும் சரத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது எந்த விதி அரசியலமைப்பு சட்டத்தின் படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அது விதி 344. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தம் தான் சிறு அரசியலமைப்பு என்று கூறப்படுகிறது. அடுத்தது, இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னா இதுதான். இது தமிழ் 2004 எக்ஸாக்ட் மந்தோட படித்து வச்சுக்கிங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து, மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபசல் அலி, பணிக்கர், குன்ஸ்ரு. மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபசல் அலி, பணிக்கர், குன்ஸ்ரு. அடுத்தது, ஜெகதீப் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு 2007 வழக்கு டேஸுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா அது உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி வெளியிலிருந்து ஆதரவு தருதல், அதை பற்றி தான் தொடர்புடையது. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் கீழ்நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிராம சபை. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது 33%. இதுவே தமிழ்நாடு 2016 சட்டத்தின்படி பெண்களுக்கு 50% உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து, அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 4A தான் அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது. அடுத்ததா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத சுதந்திர உரிமை, அரசியலமைப்பு உரிமை என்னன்னு பார்த்தோம்னா சமத்துவ உரிமை விதி 14 முதல் 18 வரை. அடுத்து, சுதந்திர உரிமை விதி 19, மத சுதந்திர உரிமை விதி 25, அரசியலமைப்பு உரிமை விதி 32. அடுத்ததா, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்
குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஷ் பேர் கொண்ட குழு அவரை பரிந்துரை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 பேர் கொண்ட குழு அவரை பரிந்துரை செய்யும். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று கருதப்படுவர், இதை நம்ம ஏற்கனவே பட்டோம், சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து, ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது சட்ட திருத்தம் கூறுகிறது. அடுத்ததாக, கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 69வது சட்ட திருத்தம். அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1946. யாருன்னு பார்த்தோம்னா அது ராஜேந்திர பிரசாத். முதல்ல சின்ஹா இருந்திருப்பார், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11ஆம் தேதியே பொறுப்பேற்றிருப்பார். அடுத்து, கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமையோடு தொடர்புடைய வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராம்சரண் வழக்கு. இது அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு. மற்ற 3ஐயும் பார்த்து அதில் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று கேசவானந்த பாரதி வழக்கும் கோலக்நாத் வழக்கும் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் வழக்கு, ராம்சரண் வழக்கு, இது 2 இருக்கும். அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையது ராம்சரண் வழக்கு. இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு முகப்புரையோடு தொடர்புடைய இருக்கும். இந்த கேசவானந்த பாரதி வழக்கு 1973, கோலக்நாத் வழக்கு 1967 ஆகியனால இது 2ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். இதை வச்சு தான் சொன்னேன். அதனால் இயர்ஸை கன்ஃபார்ம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு விதி 17. அடுத்து, ஜவஹர்லால் நேரு சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஷ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது தான் இந்த ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம். அடுத்த, முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1986. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சமய ஆட்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈரான். மதசார்பின்மை நம்ம இந்தியா தான். நேரடி மக்களாட்சி எங்கே? சுவிட்சர்லாந்து. பொது உடைமை சீனா. இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 36வது சட்ட திருத்தம் 1975 சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்தது, அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963. அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய ஒன்றியம் 1973 படி தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து, பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது என்பது சரியான விடை. அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14A தொடர்புடைய விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தீர்ப்பாயங்கள், தி ட்ரிபுனல்ஸ் என்பது சரியான விடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 2, இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது. 3, இந்திய அரசியலமைப்பு மதசார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. 4, இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசுக்கு எதிரானது. நம்ம ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக வாசித்து பார்க்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியும். இங்கே ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை சரின்னு போட்டு போயிடுவோம். அதுதான் தவறான விடை. இதில் 1, 2, 3 சரி. 4வதுல எதிரானதுன்னு இருக்குது, அதில் ஆதரவானது அப்படின்னு கொடுத்துருந்தா அது சரி. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன். அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நேரு முக்கிய குறிக்கோள் தீர்மான அரசியலமைப்பு நவம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்தது என்பது தவறான விடை. மற்ற 3 பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 கொண்டு வந்திருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. அடுத்தது, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950 முடிவு பெற்றிருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை ஜூலை 22, 1947 தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. அடுத்து, என்பி காரு விசஸ் இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும்
மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து என்பி காரு விசஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனோடு தொடர்புடையது? இன்னொரு தடவை பாருங்கள். இது குடியரசுத் தலைவரோட தேர்தல் அவரோட தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு, அதாவது இவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து குறிப்பிடப்படுவது தான் இது. கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? என்னன்னு பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் 261 அப்படிங்கிறது தவறான விடை. அது 262. பட்டியலிட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதி நிர்வாகம் 244 என்பது சரியான விடை. அகில இந்திய பணிகள் இது 312 என்பது சரியான விடை. நிர்வாக தீர்ப்பாயம் 323 என்பதும் சரியான விடை. அடுத்ததா, சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கம் உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதும் தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பதும் தான் சட்டத்தின் ஆட்சி. அடுத்ததாக, கட்சி தாவல் சட்ட திட்டம் டேஸ் சட்ட திருத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. 52வது சட்ட திருத்தம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிற அரசியலமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? என்னன்னு பார்த்தோம்னா, 7 யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது சரியாக பொருந்தவில்லை. மற்றது பாருங்கள், 9 பஞ்சாயத்துகள் என்பது சரியான விடை. 18 அவசர நிலை சட்டங்கள் என்பதும் சரியான விடை. 15 தேர்தல் என்பதும் சரியான விடை. குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் செய்திகளை அனுப்ப முடியும் அப்படிங்கிறது சரிதான். ஆப்ஷன் சி பாருங்கள், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும் என்பது தவறான விடை. அங்கே மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்கி நடத்த முடியும். அதாவது இரு அவைகளிலும் மெஜாரிட்டி கிடைக்காத போது அப்போ என்ன பண்ணுவாங்க, உடன்பாடு ஏற்படாத போதும் அதில் நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடரை நடத்தி அதிலிருந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுதான் அதற்கு கூட்டத்தொடர். அதாவது மக்களவை மாநிலங்களவை இணையும் போது மக்களவைக்கு ஒரு தலைவர், மாநிலங்களவைக்கு ஒரு தலைவர் இல்லாமல் மக்களவை சபாநாயகரே கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவர் விதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21 மற்றும் 21A ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, அது 1 மற்றும் 4 என்னென்னு பார்த்தோம்னா, உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், ரைட் டு பிரைவேசி அப்படிம்பாங்க. அதுவும் அடிப்படை கல்விக்கான உரிமை, இதுவும் இரண்டுமே சரிதான். எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதுரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது 14 நாட்களுக்கு முன். ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். இது மாநிலத்தில். இதுவே மத்தியில் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையில் மட்டுமே. அடுத்தது, கூற்று இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை பெறலாம். அடுத்தது, காரணம் இந்திய நாடாளுமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்று சரி, ஆனால் காரணம் இது தவறு. அது இயற்றப்பட்டதற்காக அது பதிவு செய்வதன் மூலம் அப்படிங்கிறது தவறான விடை. இது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அடுத்து, பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 3. புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம், விதி 3. அடுத்து, முதல் பொது தேர்தல் 1952க்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 கட்சிகள் மட்டுமே தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. அடுத்து, ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 26 ஜனவரி 1957. அடுத்தது, பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மொரார்ஜி தேசாய். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். அடுத்ததா, எலெக்ஷன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தனோம்னாவே நம்மளுக்கு 6th 10th 12th 14th அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வரிசைப்படி இங்கே
இந்த ஆர்டர் வைஸ் படியே இயரை வரிசைப்படுத்திட்டு வந்தோம்னாவே கரெக்டாக வந்துடும். அதனால் இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் கஷ்டமாக இருக்கிற மாரி தோணும். இது தனியாக கொடுத்தா கஷ்டம்தான், ஆனால் இதை இப்படி பொறுத்துக்களை கொடுத்து அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலத்தில் உள்ள அதிகாரத்தை எடுத்து சட்டமியற்றலாம் என கூறியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 249. அடுத்ததா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது. அதுதான் ஸ்டாண்டிங் கமிட்டிம்பாங்க. அது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேஷன் குழு, மதிப்பீட்டு குழு அப்படிம்பாங்க. அடுத்தது பொது நிறுவனங்கள் குழு அப்படிங்கிறதும் நிலைக்குழு தான். அடுத்தது டேஸ் பங்கு பெரும்பான்மையின் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிம்பாங்க. அதன் மூலமாக தான். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிதிக்குழு அரசியலமைப்பின் மூலம் வராத நிறுவனம் என்பது தவறான விடை. மற்றது பாருங்கள், தேசிய வளர்ச்சி குழு அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு அப்படிங்கிறது சரி. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது 1952 உருவாக்கப்பட்டிருப்பாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அரசியலமைப்பு இல்லாத நிறுவனம் அப்படிங்கிறதும் சரி. மத்திய புலனாய்வு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் என்பதும் சரி. ஆனால் அந்த நிதிக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு மூலம் தான் வரும், சட்டமீட்டர் கொண்டிருப்பாங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி தான் கேட்டிருக்காங்க, அட்டவணை கிடையாது. பகுதி 9 பஞ்சாயத்து பற்றியதாகும். அடுத்து, அனைத்து இந்திய பணிகளின் தந்தை என்று போற்றப்படுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதையே நம்ம எத்தனை 4வது முறையை நம்ம பார்க்குறோம். அடுத்து, நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. நிரந்தர லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம். பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு அப்படிம்பாங்க. இதில் பாருங்கள், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, மனுக்கள் மீதான குழு ஆகியவை இருக்குது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 26 நவம்பர். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3 அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் கொடுத்திருந்தா என்ன? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கொடுத்திருந்தா என்ன? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கொடுத்திருந்தா பகுதி 4. இதுவே அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்திருந்தா பகுதி 4A. மாநிலங்களவை டேஸுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது, 250க்கும் மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. கேபினெட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையை சேர்ந்த 3 நபர் யாருன்னு பார்த்தோம்னா பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான். அடுத்ததா, நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3 முறை. நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 14 நாட்கள். இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஸ் வழங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வழங்கியிருக்கு. அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஸ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1993. அடுத்தது,
இந்தியா ஒரு டேஷ் நாடு, அது மதசார்பற்ற நாடு அப்படிம்பாங்க, சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பகுதி 4A. அதான் சொன்னேன் அடிப்படை கடமைகள் அப்படின்னு, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் பகுதி 4A. எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் 3 வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்தது எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பு பெற்றுள்ளது? விதி 370. இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். பல்வேந்திராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி 30. அது இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 இருக்குது, பார்த்து வச்சுங்க. அடுத்து இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு தகுதி எத்தனையும் பார்த்தோம்னா 18. இது முதல் பொதுத் தேர்தலில் எத்தனையாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 21 இருந்தது. அப்புறம் 61வது சட்டத்திருத்தத்தின்படி இதை 18 வயதாக குறைச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதி 32. அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கிய அங்கமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நீதித்துறை. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி GST, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிம்பாங்க, செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 279A. அடுத்ததா எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 21A. அடுத்ததா எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான எல்லாம் சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2000 தான் எல்லாம் சிங்வி குழு உருவாக்கியது. அடுத்தது மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர். சட்ட மேலவையானது நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஆண்டுகள். தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவர் விடுதலை செய்ய எந்த வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிம்பாங்க. இதை மொத்தம் 5 வகையான நீதி பேராணை இருக்குது, அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப், அதாவது தலைமை ஊழல் தடுப்பாணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளடக்கிய குழு, இவங்க அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள். லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பை திருத்துவதில் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக்க சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இங்கிலாந்துலேருந்து, நீதி புனராய்வு அது அமெரிக்காவிலேருந்து, USA ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 356வது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மாநிலங்களவை கிடையாது, மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். அது வந்து அயர்லாந்து குடியரசு 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் அயர்லாந்து குடியரசுலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது ரயில்வே பட்ஜெட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1921 கொண்டு வந்திருப்பாங்க. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி இது 1950 கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் இது 1976 கொண்டு வந்திருப்பாங்க. பொது கணக்கு குழு எஸ்டிமேட் கமிட்டியை இந்த பொது கணக்கு குழு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1921 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. மாநிலங்களவையில் யார் பதவி வழி தலைவராக இடம்பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவர். ஒவ்வொரு இடத்துல துணை குடியரசுத் தலைவர்னு இருக்குது.
இரண்டுமே ஒன்று தான். அது ஜானகிராமன் குழு, சர்க்காரிய குழு, மண்டல் குழு, பல்வேந்தராய் மேத்தா குழு. இதை பொறுத்தனோம்னா இதுக்கு சரியான விடை சர்க்காரிய குழு 1980ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதில் 83ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இதற்கு 1980. அடுத்து ஜானகிராமன் குழு 1992. மண்டல் குழு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1990. பல்வேந்தராய் மேத்தா குழு 1956. கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 5. நிதி ஆணையமும் தேர்தல் ஆணையமும் தான் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை. அதாவது அரசமைப்பு தோன்றிய போது அதையும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எழுதியிருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.